அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஆஷுரா நோம்பு அப்படிங்கிறனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. மதியம் வந்து சாம்பார் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக சௌச்சௌ சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வந்து இங்கே ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கு. ஏன்னா நம்ம இப்போ சாம்பார் வச்சிட்டோம்னா நைட் வந்து நம்ம சஹருக்கு வந்து சாப்பாடு மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சஹருக்கு எழுந்திருக்கும் போது முட்டை அப்பளம் பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சாம்பார் வைக்க ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மேங்கோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இங்கே பருப்பில் வந்து நல்லெண்ணெய் விட்டு பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு விசில் மட்டும் வேக வச்சுட்டு அடுத்து நம்ம காயெலாம் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சௌச்சௌ சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இங்கே வந்து ஒரு விசில் வச்சு நான் பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்ல பூ போல் மலர்ந்து வந்திருக்கு. நான் மோஸ்ட்லி வந்து சாம்பார் வந்து நான் குக்கரில் வைக்கவே மாட்டேன், பாத்திரத்தில் தான் வைப்பேன். இன்றைக்கி தான் குக்கரில் வைக்கணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். அடுத்து சாம்பாருக்கு வந்து இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி பச்சை மிளகாய், மல்லி இலை, தக்காளி, சௌச்சௌ எல்லாம் போட்டுட்டு கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர், அடுத்து வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார்னு சொல்லி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு பண்ணுற சாம்பார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. 2 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு சாம்பார் வந்து. நான் இப்போ கலந்து விடும்போது அந்த பருப்பு வந்து தனித்தனியாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இதுக்கு எப்போதும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து நான் பக்கத்துலேயே வந்து தாளிச்சிட்ருக்கேன். எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து பருப்பில் வந்து கொட்டிட்டேன். அதாவது சாம்பாரில் கொட்டியாச்சு. சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து மாம்பழம், நான் மீடியம் சைஸ் மாம்பழம், நான் பழுத்த மாம்பழமாக நல்ல இனிப்பாக உள்ள மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இனிப்பு வந்து மாம்பழத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சீனி வந்து சேர்த்துட்டு 3 கிளாஸ் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல பால், அதை வந்து ஆடையோடு சேர்த்து நல்ல க்ரீமியாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல வாசனையாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நோன்பு திறந்துட்டு வந்து குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளாஸில் மாற்றிக்கிறேன். நோன்பு திறக்க நேரமும் வந்துருச்சு, இஃப்தார் டைமும் வந்துருச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த மேலப்பாளையம் ஸ்பெஷல் வந்து கறி கஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு மேங்கோ மில்க் ஷேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சி, போண்டா, வடை இது எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் என்ன தான் நம்ம வந்து நோன்பு திறந்துட்டு ஜூஸு மில்க் ஷேக்குன்னு குடித்தாலும் டீ குடித்த மாதிரி ஆகாதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மினி விலாக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.